தமிழ்நாட்டில் தானே இருக்கேன். அசம்பிளிக்குள்ள அசம்பிளிக்குள்ளேயா? அது வந்து Yasko shirts, trousers and dhotis. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste daily. Taste the daily. ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்திஸ். பவர்ட் பை ஸ்ரீவர்மா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ். டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் த டெய்லி. ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ். உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன் சென்னை OMR IT எக்ஸ்பிரஸ்வே. கனிமொழி கருணாநிதி எனும் நான். ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது? அரசியல்ல ஆசைகளை ரொம்ப வளர்த்துக்கிறதே தப்பு. We will use whatever you want to throw at me, throw. I will use it to go higher. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தராரு கையில் பேனாவோட. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எழுதணுமா, கோப்புகளில் கையெழுத்து போடணுமா, என்ன உங்களுடைய பார்த்தோன்னே என்ன தோணுது? உங்களோட நீங்களே நெருங்கி பழகக்கூடிய ஒரு காலமாக ஒரு 190 நாள் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு அங்கே படுத்த தூக்கம் வந்துச்சா? அது எந்த மாதிரி ஒரு மன கொந்தளிப்பான நிலை? அந்த திகார் ஜெயிலில் 190 நாள் நீங்கள் இருந்தது, உங்களை மட்டுமே, நீங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தீங்க. உங்களை நீங்களே உங்களோடய பேசிக்கிட்டு, உங்களோடய பழகிக்கிட்டு, உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு, அங்கே என்ன தப்பு, நம்மள்ட்ட என்ன தப்பு எல்லாமே யோசிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே. மற்ற கைதிகளுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை சால்வ் பண்ண நீங்கள் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தீங்கலாம் படித்தேன் நான். நிறைய டைம் இருக்கும்ல. அங்கே எதிர்த்தாப்புல ஒரு டே கேர் சென்டர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஐ டு கோ ஹெல்ப் தேர். அந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் எஸ், அது வந்து நிச்சயமாக என்ன நான் இன்னும் அதிகமாக உணர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்காமையே கடந்து வந்திருப்போம் வாழ்க்கையில். இதெல்லாமே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்குது. அண்ட் ஒரு பெரிய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து முதல்ல கொஞ்ச நாளில் வைமி, எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு அப்சல்யூட்டாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் கனெக்ஷனும் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னுட்டு. அண்ட் வை மீ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி தான் அது. அந்த கேள்வியை நம்ம ஃபஸ்ட்டு விட்டுடணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வை நாட்? குழந்தைங்க வந்து இந்த உலகத்தில் வந்து அவங்க காயப்படுறாங்க, அவங்களுக்கு எய்ட்ஸ் வருது, அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ இட் இஸ் அன் அன்ஃபேர் வேர்ல்டு. அந்த அன்ஃபேர் வேர்ல்டில் நம்மளால் எந்த அளவுக்கு வந்து ஒரு நியாயத்தை கொண்டு வர முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு அனுசரணையாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இந்த வைமிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வில் நெவர் பி ஏபிள் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். முடிஞ்சால் வி கேன் ப்ரிவெண்ட் இந்த தவறான விஷயங்கள் நடக்கிறத. வி கேன் ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான நம்ம முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதை உணர்ந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சில விஷயங்களை நம்ம வந்து விளையாட்டாகவே எடுத்துப்போம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களை, இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதோ இல்லைனா ஒரு கையெழுத்து போடுறதோ ஏதாவது ஒரு இதில், அதெல்லாம் நம்ம சீரியஸாகவே எடுத்துக்காமல் நமக்கு பிடிக்கல அதனால சரி ஏதோ ஒன்று கையெழுத்து போட சொல்கிறாங்க போடுறோம், இல்லைனா என்ன பண்ண சில விஷயங்களை நம்ம அப்படியே கடந்து வந்தே பழகியிருப்போம். இது எல்லாத்துக்கும் யூ ஆர் ஆன்சரபிள் அப்படிங்கிறது வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு யூ, யூ ஆர் ஆன்சரபிள் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்த ஒரு இடம் அது. அண்ட் த பவர் ஆஃப் பாலிட்டிக்ஸ், அந்த பாலிட்டிக்ஸில் அந்த பவருக்கு ஒரு பவர் இருக்கிறப்ப அது என்னென்ன பண்ணும், அதால் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நான் முழுமையாக உணர்ந்த இடம் அந்த இடம். அதே நேரத்தில் அந்த பவருக்காக மனிதர்கள் என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து உணர்ந்த ஒரு இடம். அண்ட் திஸ் இஸ் மை அறிவுரையாக நான் வந்து பெண்களுக்கும் என் பாலிட்டிக்ஸ் புதுசாக வரவங்களுக்கும் நான் என்னை கேட்டால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொருத்தர் வந்து உங்களை பாதுகாப்பாங்கங்கிறது வந்து நம்ம காத்துட்ருக்கக்கூடிய கூடாது. யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத நான் உணர்ந்த இடம் அந்த இடம். நீங்களே இப்போ தான் சொன்னீங்க,
எனக்கு டெல்லிக்கு போனால் திக்கும் தெரியல திசையும் தெரியலன்னு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது? என்னோட கடைசி கேள்வியை நடுவுலயே போட்டீங்க சார் நீங்கள். தமிழ்நாட்டில் தானே இருக்கேன். அசம்பிளிக்குள்ள மேம். அசம்பிளிக்குள்ளேயா? அது வந்து கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. உங்களுக்கு ஆசை இருக்குது? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். கட்சி மாநிலத்தில் அசம்பிளியில் நில்லுன்னு சொன்னால் செய்வோம். இப்போதைக்கு எம்பிங்கிற ஒரு இடத்துல நிற்க சொல்லியிருக்கு, அதை பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு ஆனால் ஆசைன்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல? அரசியலில் ஆசைகளை ரொம்ப வளர்த்துக்கிறதே தப்பு. அடுத்து வரப்போகிற ஃபோட்டோ உங்கள் பர்சனல் ஃபோட்டோ தான். நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு பேசுகிறவங்க தான். பட் எனக்கு என்னென்னா நிறைய விஷயங்கள் வேணாம். அவங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேக் போன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேமிலி டெஃபினட்டாக நம்மளாக எங்க விடுறதே வந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதியையும் ஒரு ஸ்பேஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் கஷ்டமான தருணங்களில் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் கூட இருந்திருக்காங்க. ஸ்பெஷலி டெல்லியில் திகாரில் இருந்தப்போ ஐ திங்க் அவர் நிறைய படிப்பார். அவருடைய ரெக்கார்டை நான் பீட் பண்ணது அந்த வருஷம் தான் நினைக்கிறேன். ஓகே. அதோட அதிகமாக படிச்சதா? ஆமாம், ஏன்னா வேற என்ன பண்ண முடியும். ஸோ நிறைய நேரம் கிடச்சிது. ஸோ அந்த புக்ஸை எனக்கு என்ன நான் படிப்பேன் தெரிஞ்சு வாங்கி கொடுக்கறதுக்கு இருந்த ஒரே ஒருத்தர் அவர் தான். அண்ட் ஹி வாஸ் தேர் த்ரூ அவுட். அண்ட் இப்போயும் அதிகமாக அவரோட ஸ்பேஸ், அவரோட ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து யாரும் அதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைப்பார். ஸோ அதே மாதிரி கேம்பெயினுக்கும் என்னோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மட்டும் பின்னாடி வெஹிக்கிளில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தொகுதிக்கு வருவார். அவர் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இல்லை அந்த விஷயங்கள்? ஏன்னா நீங்கள் அதில் ஒரு சில நெருடலாக நான் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தீங்க போது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னோட முடிவு என்னவா இருக்கணும்னு அம்மா மாத்திரம் யோசிச்சு பண்ண, குழந்தை இருக்கு, உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியுமா, தேவையான்னு யோசிச்சுக்கோ, எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ. பட் அப்படின்னு அம்மா மாத்திரம் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. முன்னாடினா வேறு, பட் இப்போ வேறு அப்படின்றது மாத்திரம் அம்மாவுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. பட் ஹஸ்பண்ட் பையன் அந்த மாதிரி யாரும். இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல மேம், அம்மாவும் பயந்த ஒரு விஷயம்னு சொன்னீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்களா இல்லை ஸ்டில் அதில் ஒரு சிக்கல்கள்லாம் இருந்ததா? ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்குள்ளே வரும்போது அதெல்லாம் இருக்குமா? அது எல்லாருக்கும் இருக்குங்க. ஏன் வந்து எங்களை மாத்திரம் கேட்குறீங்க? இல்லை, அது தொடர்ந்து நேரம் காலம் பார்க்காம அதெல்லாம் 8 hours 9 hours நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 9 to 5 ஜாப். How do all the male politicians work? அவங்களையும் சேர்த்து தான் கேட்குறேன். இல்லை, ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்காம நீங்கள் ஒன்றும் அந்த லைஃப்குள்ளே போகல. நானும் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த 9 to 5 லைஃப் வேணும்னா நீங்கள் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்து இருக்க முடியாது. அண்ட் ஸ்பெஷலி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ், தேவைகள் எல்லாமே வந்து ஒரு 10 மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்போ வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டின்னு நான் நம்புகிறேன். அப்போ நீங்கள் எனக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸு, நான் ஒரு உமன், நான் பண்ண முடியாது அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கான ரைட்டும் கிடையாது. அதை வந்து யாரும் நம்மக்கிட்டேருந்து பறிக்கிறது உரிமையும் யாருக்கும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஏன் ஆல்வேஸ் விமன் ஹாவ் டு பேலன்ஸ்னும் எனக்கு தெரியலை. நான் நீங்கள் கேட்குற கேள்வியை தப்பாக சொல்ல வரல. எப்பயுமே ஒரு பெண் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது, இல்லைனா எந்த ஒரு தொழிலுக்குள்ளே ஒரு கெரியருக்குள்ளே ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அங்கேயும் வந்து டைம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது வந்து நீ எப்படி பேலன்ஸ் பண்ணுற, எப்படி ஃபேமிலியை பார்த்துக்கிற, அதுக்கு டைம் கிடைக்குதா, அங்கே நியாயமாக நடந்துக்க முடியுதா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை கேட்குறோம். பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பாலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து பிள்ளைங்க, பாலிட்டிஷியன்ஸ் இல்லை, எத்தனையோ பேர் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லைனா பிள்ளைங்க எந்த கிளாஸில் படிக்குதுன்னு கூட கேட்டிங்கன்னா டக்குன்னு பதில் சொல்ல தெரியாது. இவங்களெல்லாம் ஏன் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறது இல்லை? பெண்கள்னா மட்டும் நிறைய கேள்விகள் வருது. பட் ஆக்சுவலாக ஐ திங்க் எவ்ரி மேன் ஹேஸ் அ டியூட்டி ஆல்சோ. பட் அதை வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக ஷட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, விச் இஸ் ராங். அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். உங்களை பார்த்து சமைக்க தெரியுமான்னு கேட்ட 2-3 பேரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும் எனக்கு. இல்லை, அதுவுமே அது என்னோட ரைட் இல்லை. நான் சமைக்கிறதுங்கிறது ஐ திங்க் எல்லாருக்குமே சமைக்க தெரியணும்னு நான் நம்புகிறேன். எஸ். என்னோட பேர் கலைச்செல்வி, நான் மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கேன். அக்கா வந்து ஃபஸ்ட்டு கோவிடு, யாருமே வீட்டில், எங்கள் வீட்லேயே வெளியில் யாரையுமே போகக்கூடாதுன்ற ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க.
அக்கா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. கோவிடில் இந்த ஒரு பொண்ணு வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க ஐடியில், அவளோட அப்பா இறந்துட்டாங்க. அதுக்காக அந்த பிள்ளைய ஊருக்கு அனுப்புறதுக்கு அந்த கம்பெனி யாரையும் நம்பி அனுப்ப மாட்டேன்றாங்க. எந்த ஊருக்கு? மகாராஷ்டிரா சார். மகாராஷ்டிராவில் ரத்னகிரீஸ்வரன்ற ஊர். அப்போ அக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க, எங்கள் குரூப் மெசேஜ். அந்த மெசேஜில் அக்காவுக்கு நான் கால் பண்ணி நான் போகிறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். போக முடியுமா? மகாராஷ்டிரா கோவிட் ஃபஸ்ட்டு கோவிடு. ஓகே. உன்னால் முடியுமா, போக முடியுமா, போயிட்டு கஷ்டப்பட போகிற அப்புறம் அப்படின்னாங்க. இல்லைக்கா நான் போகிறேன்க்கா அப்படின்னு போயிட்டு அந்த பிள்ளைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டோம். போயிட்டு இங்கேருந்து ரத்னகிரீஸ்வரர் கிட்டே போயிட்டோம். எங்களை உள்ளே விடலை, அந்த எண்டில் விட்டுட்டாங்க இது செக் போஸ்ட்டில். அப்போ வந்து அக்கா அந்த ஊர் சிஎம்க்கு, மகாராஷ்டிரா சிஎம்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. கான்ஃபரன்ஸில் என்கிட்ட பேச விடுறாங்க. இவங்களை உள்ளே விடலை, இவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ அவர் பேசிவிட்டு அந்த செக் போஸ்ட்டில் பேசி எங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சின்னா அது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ளேயே இருக்க எங்களை வந்து வெளியில் அந்த கோவிட் டைமில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தாங்க. அதை விட என்ன ஒரு இதுனா, எங்கள் வீட்டில் வந்த ஃபோன்ஸ் கால்ஸ் பார்த்திங்கன்னா 4 கால் தான். ஆனால் நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் இறங்குறதுக்குள்ளே 15 ஃபோன் பண்ணியிருப்பாங்க அக்கா. ஓகே. எப்படி போகிறீங்க, எந்த ரூட் போகிறீங்க, டிரைவர் என்ன ஸ்பீடில் வண்டி ஓட்டுறாரு, இதெல்லாம் அந்த டிரைவர் என்னை கேட்குறாரு. அக்கா உங்களை அனுப்பியிருக்காங்க, எங்களோட ஸ்பீடை பற்றி கேட்குறாங்களே, அப்போ எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லாத உங்களை கேட்குறாங்களா அப்படிங்கிறாங்க. அது நம்பிக்கை இல்லாத இல்லைங்க, அக்காவுக்கு வந்து எங்களோட பாதிப்பு எதுவும் ஆகாத ஒரு அளவுக்கு ஆகணுன்றது தான் ஒன்றும். இவ்வளோ தூரம் நம்பி அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு நாங்களும் எங்களோட கைமாற செய்யணுன்றது ரொம்ப பெருமையாக இருந்தது. நினச்சே பார்க்க முடியல. ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் வரோம், ரிட்டர்ன் வரையிலையும் ஒரு 4 ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி வரீங்க, என்ன செய்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, அங்கேருந்து ஏதாட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து அனுப்ப சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எந்த ஒரு தலைவியும் இந்த அளவுக்கு நாங்கள் நினச்சே பார்க்க முடியல. அவங்களுக்கு நீங்கள் ஒருத்தங்க பேசுவீங்க, பட் அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்கள்கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்டிருப்பாங்க, நிறைய பேரை கைட் பண்ணுறீங்க. எப்படி? அதையும் பண்ணாங்க சார். திருப்பூரூரில் ஒரு தம்பி, அவங்க கேரளா மாநிலத்தில் சிஎம்க்கு ஃபோன் பண்ணி அதுவும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு உடனே ஃபுட்டு ரெடி பண்ணி அன்றைக்கே கொடுத்துட்டோம். ஒரு 1 ஹவருக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா சொன்னதுனால அவங்க வீடு தேடி போய் கொடுத்துட்டு வந்தோம் சார் திருப்பூரூரில். அக்கா எங்களை கொடுக்குற கட்டளையில் வந்து எங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. அதை போயிட்டு முடிச்சுட்டு வந்தால் அடுத்த வேலை நாங்கள் செய்கிறது. அதை விட என்னென்னா, நான் மகாராஷ்டிராவிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அக்கா மறுநாள் டிவியில் இதில் பேப்பரில் எல்லாத்துலேயுமே எங்கள் ஃபோட்டோஸோடு வருது. நாங்களே நினச்சி பார்க்கல. அதை பார்க்கும்போது இன்னும் அவங்க எங்களுக்கு பூஸ்ட் கொடுத்தா மாதிரி இருந்தது. அடுத்து அக்கா எங்கே சொன்னாலும் நாங்கள் போயிட்டு வருவோம், எங்கள் வீட்டில் அனுப்பி விட்டுருவாங்க. எப்படி மேம் இது? இல்லைங்க, நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டது எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கேருந்து வந்து ஒரு தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக அவங்க வந்து இங்கேருந்து மகாராஷ்டிரா போய் அதை கூட்டிகிட்டு வந்தது தான் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு தான் வந்து நம்ம எல்லாமே அவங்கள தேங்க் பண்ணணும். பெரிய அவ்வளோ தைரியமாக அந்த நேரத்தில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு நெருக்கடியில் இருந்த அந்த பொண்ணுக்காக போனாங்க. அது ஒரு நல்ல விஷயம். தனியாக அதிகமாக வெளியில் போய் பழக்கம் இல்லை, அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இவ்வளோ தூரம் போயிட்டு வரப்போ டெஃபினட்டாக பத்திரமா வரணும் இல்லையா? இல்லை, இதோடு சேர்ந்து நீங்கள் வெளியூருக்குலாம் போயிட்டு வரும்போது அப்பா நிறைய ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார், அது உங்களுக்கு கோவமே படுத்தும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல கேட்டேன். உண்மையா? அது ஃப்ளைட்டில் போனாலும் சரி, காரில் போனாலும் கிளம்பிட்டியா, இறங்கிட்டியா, ஹோட்டல் போயிட்டியா எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் நைட் ஃப்ளைட்ஸ் எடுத்தால் இல்லை நைட்டில் ட்ராவல் பண்ணால் பிடிக்காது. ஸோ வந்து சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபோனாக பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் சில நேரம் காரில் வரப்போ நைட் கிளம்பி வந்தோன்னா அது ட்ரைவ் பண்ணால் ரொம்ப கோவப்படுவாங்க. நான் மாத்திரம் இல்லை, அது மற்றவங்க யாராக இருந்தாலுமே. நைட் கிளம்பி நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், அவங்க கிளம்புறாங்க, நம்ம மாவட்ட செயலாளர் அப்பாட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அண்ட் அவங்களுக்கே அப்பாக்கே 2 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால யார் போனாலுமே கொஞ்சம் இன்னும் பதட்டப்படுவாங்க. அண்ட் ரொம்ப வேகமாக சரி கூப்பிட்டுட்டே இருக்காங்களேன்ட்டு டிரைவர் வேகமாக ஓட்டி சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்துட்டாலும், நீ இத்தனை மணிக்கு அங்கே கிளம்புன, இந்த 3 மணி நேரத்தில் எப்படி இங்கே வந்த அப்படின்வாங்க. பட் அஃப்கோர்ஸ்
அப்போ வந்து என்னடா கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ஏறுறப்பையும் சரி இறங்குறப்பையும் அது ஒரு பெரிய வெறுமையாக இருக்குது. ஏர்போர்ட்டில் அவர் கரெக்டாக பேசுகிற இடத்துல நின்று நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடக்க முடியாமல் நின்று அப்படின்னு ஒரு நாள் லேட் நைட்டு ஃப்ளைட் வேறு டிலே ஆயிடுச்சு. ஸோ நான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதுலேருந்து ஃபோன் பண்ணி திட்டிகிட்டே இருந்தாங்க. அது மாதிரி ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, நைட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னுட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் நடக்க முடியாமல் நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரியாயிருச்சு. பட் இன்றைக்கும் அந்த இடத்த தாண்டி போகும்பொழுது நான் ஒரு நாள் கூட அப்பாவை நினைக்காம போனதில்லை. Dravidian movement நம்ம வந்து both in education and in employment we have ensured representation for women basically. So how I think இப்போ வந்து ஒரு 4th generation Dravidian movement அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை வாட் ஆர் த சேலஞ்சஸ் we are going to face in ensuring representation? நீங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிறோட ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்து மகளிர் அணியில் that transformation has happened after you became the leader of மகளிர் அணி. Me, I think it started happening much before me. ஸோ அப்படி இருக்கிறப்ப how are we going to ensure representation? and அப்படி அந்த representation ensure பண்ணுறதுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் யங் விமன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா பொலிட்டிக்கல், நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க யூ ஹவ் நாட் பீன் இன் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் பட் யூ ஆர் நெவர் பொலிட்டிக்கல். why is it important for young women to be apolitical and how are we going to ensure the representation, ma'am? Women should be political. இது வந்து நான் டெஃபினட்டாக விமன் இல்லை, எவ்ரிபடி ஷுட் பி பொலிட்டிக்கல். இது வந்து எனக்கு பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். அது வந்து நம்ம வந்து நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியாக நான் நினைக்கிறேன். நம்ம போய் ஓட்டு போடும்போதோ இல்லைன்னா ஓட்டு போடாமல் இருக்கும்பொழுதோ அதுக்கு வந்தான நியாயங்கள் நமக்கு தெரியணும். இவ்வளோ பேர் டெமோக்ரஸி பற்றி பேசிட்டு வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா கிளம்பி போயிடுவாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ வெரி பிக் அசால்ட் ஆன் டெமோக்ரஸி. அதை தாண்டி நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு கண்ணோட்டம். ஸோ இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாலிட்டிக்ஸ் தெரியக்கூடாது, வளர பிள்ளைங்களுக்கு பாலிட்டிக்ஸ் தெரியக்கூடாது, அப்புறம் வந்து நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும், நமக்கு பாலிட்டிக்ஸ் அவசியம் இல்லை அப்படிங்கிறது இடம் கிடையாது உலகம். எந்த பாலிட்டிக்கல் டிசிஷனும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அது என்ன பாலிசி சேஞ்சாக இருக்கட்டும், ஒரு ஸ்கீமாக இருக்கட்டும், ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டும், இட் அஃபெக்ட்ஸ் அஸ். இப்போ தூத்துக்குடி ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கிட்டா கூட ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் ஆல்சோ. ஸோ அந்த மக்களுடைய மூச்சு விடக்கூடிய காற்று, குடிக்கக்கூடிய தண்ணி, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அந்த மண், இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதே மாதிரி எல்லா இடமுமே nobody has a right to say that we are not political, எனக்கு பாலிட்டிக்ஸ் பற்றி அக்கறை இல்லைன்னு சொல்லக்கூடிய ரைட் கிடையாது, நம்ம யாருக்குமே கிடையாது. திராவிட இயக்கத்தோட ஒரு முக்கியமான பங்காக நினைக்கிறது இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொன்னாலுமே ஜாதிங்கிறது இல்லவே இல்லை. அப்புறம் ஸ்கூலில் போய் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அப்போ தான் வந்து ஜாதியே உருவாகுது. ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை கேட்காம இருந்தாங்களே ஜாதி போயிடும், ஜாதி பேர் கேட்காம இருந்தாங்கன்னே ஜாதி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ரிசர்வேஷனால் வந்து படித்து வேலை வாங்கி சிலிகான் வேலியில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து ரிசர்வேஷன் தப்பு அப்படின்னு பேசும்பொழுது அதுக்கான போராட்டம் என்ன, அந்த போராட்டத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ளாமல் அதை கைவிடும் பொழுது அதுக்கான நம்ம என்னென்ன விலையை கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோன்னா தான் இந்த ரெசர்வேஷனும் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டோன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு பெண்களுக்கும் தான். சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. அதனால் இதை வந்து நம்ம ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி, எல்லாருக்குமான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்காக என்ன விலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி, ஒரு மாடரேட் சொசைட்டி, எல்லாருக்குமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும். இல்லைன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூஸ்க்கான எந்த டிபேட்டும் இல்லாமல் எந்த டிஸ்கஷனுக்கும் இடமே இல்லாத
ஒரு இடத்த நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லையா. இந்த உலகமே வந்து கிட்டத்தட்ட அதை நோக்கி பெண்களோட உரிமைகளை எடுக்கிறது, மைனாரிட்டிஸோட உரிமைகளை எடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் மக்களுடைய உரிமைகளை உணராமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கும் பொழுது அதை வந்து கேள்வி கேட்காம போகிறதுக்கான காரணங்கள் இது வந்து பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, கடந்த காலங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, ஹிஸ்ட்ரி புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட கேள்வியோட அடுத்த கட்டமாக திராவிட இயக்கத்தை ஃபாலோ பண்ணி இல்லை திமுகலேயே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு? இப்போது எம்எல்ஏவா எம்பியா இன்னும் நிறைய பெண்கள் போகணும்? இல்லை டெஃபினட்டாக வந்து இன்னும் ஐ மீன் கட்சியிலையும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் டெஃபினட்டாக வி வில் பி ஹாப்பி டு சி இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், இன்னும் நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இன்னும் கட்சிக்கான பொறுப்புகளில் வந்து இன்னும் அதிகமாக பெண்கள் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு நியாயமான ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கும். துக்ளக் இதையான்னு வேற சொல்லிட்டாங்க, அதனால் ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வி கேட்காம விட முடியாது. எங்களுக்கு திட்டாமல் தூக்கம் வராது. அந்த காலத்திலே ஆட்டுக்கு தாடி அப்படின்னு தான் ஆளுநரை குறிப்பிடுறது வழக்கம். இப்போ வந்திருக்க புதுக்கட்சி கூட ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருந்தால் போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுப்போம், ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆட்டுக்கு தாடியா அப்படின்னு மேடத்திட்ட கேட்க விரும்புகிறேன். இல்லைங்க, இப்போ நம்ம வேணான்னு ஒரு விஷயம்னு நினைக்கிறோம். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் போய் முதலமைச்சராக ஆளுநரை சந்திக்க தான் செய்கிறோம். எதிர்கட்சியாக மட்டுமே போய் சந்திக்கல, ஆளுங்கட்சியாகவும் நிகழ்ச்சிகளுக்கு வந்து கவர்னர் அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் முதலமைச்சரோ கேபினெட்டில் இருக்க மினிஸ்டர்ஸும் போய் ப்ரீஃப் பண்ணணுன்னா போகிறாங்க, சந்திக்கிறதுக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த பதவி தேவையா? அது இருக்கும் வரை அதுக்கான மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் தர தயாராக இருக்குது. ஆனால் அந்த பதவி தேவையில்லை என்பதிலும் உறுதியாக இருக்கும். ஸோ அது ரெண்டு வேறு விஷயம். நீங்கள் உங்களோட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதுக்கான ரீசன் ஏதாவது சும்மா போட்டிருக்கீங்களா, ஏதாவது ரீசனோட போட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக? ஷீ ஓவர் கேம் எவ்ரி திங் தட் வாஸ் மீன் டு டெஸ்ட்ராய் ஹர். இல்லை, அது எனக்குமான ஒரு விஷயம், எல்லா பெண்களுக்குமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எது வந்து எங்களை வந்து அழிச்சிரும், ஒரு பெண்ணை வந்து பர்சனலாக விமர்சனம் பண்ணுறது வந்து அவளை அழிச்சிரும் அப்படின்னு நினச்சி அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. வி ஹாவ் டு ஓவர் கம் இட். அண்ட் நான் என்ன கேட்டால் வந்து எங்களை மேலே வந்து அவங்க தூக்கி போடுற அந்த கல் எல்லாத்தையுமே படிக்கல்லாம் மாற்றி மேலே வரணுன்றது தான் நான் நினைக்கக்கூடிய விஷயம். ஸோ வி வில் யூஸ் வாட் எவர் யூ வாண்ட் டு த்ரோ அட் மீ த்ரோ, ஐ வில் யூஸ் இட் டு கோ ஹையர். மக்கள் வந்து கோவத்தில் இருப்பாங்க, பயங்கரம் மழை வெள்ளத்தில் வந்தோடனே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்தாங்க. இதே இது அக்கா போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் முகத்துலையும் ஒரு சிரிப்பை பார்த்துடலாம். அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் பார்க்குறதுலாம் அக்கா வேற, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ, ஷர்ட்ஸ் ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்திஸ், பவர்ட் பை ஸ்ரீவர்மா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ், டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் த டெய்லி, ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம், வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன், சென்னை OMR IT Expressway. Yasco, shirts, trousers and dhotis. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste the Daily.